இறந்த குழந்தைக்கு உயிர் வந்தது. ஆனால் அந்த குழந்தை திடீரென மாயமாக மறைந்தது என ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து அழுது கொண்டே செவிலியர் வெளியிட்டிருந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. கூர்க் ட்ரிப்பிற்கு அந்த இளம்பெண் செய்த செயல் அனைவரையும் கதிகலங்க வைத்தது எப்படி? அப்பா அப்பா என அழுது கொண்டே இந்த செவிலியர் வெளியிட்டிருந்த வீடியோ அவருடைய உண்மையான அப்பாவை சென்றடைந்ததா என்று தெரியாது. ஆனால் ஏதோ இக்கட்டான சூழலில் உள்ள அழகான இளம்பெண்ணின் துயர் துடைக்க நினைத்த நெட் நிஞ்சாக்கள் அவசரத்திற்கு போனை அட்டன் செய்யாத அந்த அப்பாவின் கண்ணில் படும் வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜி என போட்டி போட்டு பகிர்ந்திருக்கிறார்கள். ஜோயல்னு ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பார்த்தாங்க. நார்மல் டெலிவரி சொல்லி தான் ட்ரை பண்ணாங்க. குழந்தையோ பிறந்துச்சு. ஆனால் பிறந்து ஒரு நிமிஷத்துலேயே குழந்தை இறந்துருச்சுப்பா. இங்கே எல்லாருமே அப்செட். குழந்தைய க்ளீன் பண்ணி அட்டண்டர் கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. என்ன நானும் க்ளீன் பண்ணி ரத்தத்தெல்லாம் தொடச்சி கிளாத்தில் சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு குழந்தைக்கு உயிர் வந்துருச்சுப்பா. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வேகமாக அந்த குழந்தைய வச்சுட்டு டாக்டரை கூப்பிட போயிருந்தேன். டாக்டரை அட்டெண்டிவ் கூப்பிட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தை அங்கே இல்லை. நாங்களும் வெளியெல்லாம் தேடி பார்த்தோம். வார்டுக்குள்ளே யாருமே வரல. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணோம். ஆனால் அந்த குழந்தை அங்கே இல்லை. பிறந்த குழந்தை ஒரு நிமிடத்தில் இறந்து போனது. ஆனால் உடலை சுத்தம் செய்யும் போது அந்த குழந்தைக்கு திடீரென உயிர் வந்ததுப்பா என சொன்னதும் பார்வையாளர்கள் ஒன்று அலட்சியமான மருத்துவமனையாக இருக்கும் அல்லது அதிசய குழந்தையாக இருக்கும் என்றே நினைத்திருப்பார்கள். ஆனால் இந்த கதைக்கு இது முடிவல்ல. இது வெறும் இன்சைட்டிங் இன்சிடென்ட் மட்டுமே. உயிர் தெழுந்த அந்த குழந்தை மருத்துவமனையிலிருந்து திடீரென மாயமாகி விட்டதென கதையின் முக்கிய முடிச்சை போட்டு அனைவரையும் எட்ஜ் ஆஃப் சீட்டில் அமர